ஹாய் மக்களே, இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பூண்டு குழம்பு. என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் பார்க்குறீங்களா? தேவையான பொருள்: ஒரு 20-25 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, மிளகாத்தூள். இது வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலா. 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மஞ்சத்தூள், சோம்பு, ஒரு 2 சில்லு அளவு தேங்காய் துருவல், கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன்னு கடலை எண்ணெய் ஊற்றிப்போம். இது 4த்தையும் வறுத்துப்போம். கருகாமல் வறுக்கணும், லேசாக பொன்னிறமாக. இந்த பூண்டு குழம்புக்கு முக்கியமான டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தாங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினா போதும். அரைக்க தான் போகிறோம். அடுத்து தக்காளி, கருவேப்பிலை லேசாக. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சே வதக்குங்க, ரொம்ப கருக வதக்கக்கூடாது. இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. மல்லி, தேங்காய் துருவல், மசாலா ரெடி. இதை ஆறணுன்னா நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் 2-3 வீட்டில் வந்துச்சு, அதை போட்டு வைக்க போகிறேன். இது தோட்டத்து கத்திரிக்காய், அதனால் ஒரு வதக்கிலே வந்துடும். அதனால் குழம்புல போட்டு கொதிக்க வச்சோம்னா குழம்பிடும். நான் அப்படி வதக்கி லேசாக எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு. இந்த கத்திரிக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கேன். கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு குக்கர் வைப்போம். குக்கர் வச்சாச்சு. 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டேன், கடலை எண்ணெய். நான் அதில் வெந்தயம் ஏற்கனவே போட்டுக்கிறதுனால வெறும் சீரகமும் கடுகும் போட்டால் போதும். பூண்டு பல்லு போட்டுங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை. இதில் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூளும் இதிலே போட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது தான். ரொம்ப ஐயில் வச்சு செய்யாதீங்க, கொஞ்சம் தீயை குறைச்சிருங்க. அடுத்து இந்த அரைச்சி வச்ச மசாலா இதை ஊற்றிடணும். தேங்காவை போட்டு வதக்குறாளேன்னு நினைக்காதீங்க. தேங்காவை துருவி அந்த திக்காக கொஞ்சம் பால் எடுத்துருவேன். நான் எடுத்துட்டு அந்த இதுவை போட்டு தான் அரைச்சி பாலை குக்கர் திறந்த பிறகு ஊற்றுவேன். பாருங்கண்ணா, ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல். இப்போ எண்ணெய் பிரிகிறவர்களும் வதக்கணும். இந்த மாதிரி வெந்தயம், சீரகம், தனியா இதெல்லாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இந்த குழம்பு மருந்து வாசனை வரும்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ஆரோக்கியமான குழம்பாக இருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். அந்த ஜாரை லேசாக கழுவிருக்கேன், அதையும் ஊற்றிடுறேன். அடுத்து உப்பு போடணுங்க.
எடுத்துகிட்டு இருக்கும்போதே வீடியோ பாதியில் கட் ஆயிடுச்சு. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க. குக்கரில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஏர் நல்லா குறைஞ்ச பிறகு இந்த கத்திரிக்காயையும் இப்போ தேங்காய் பாலையும் ஊற்றி கொத்தமல்லி போட்டு இறக்கணுங்க. ஏர் அடங்குறவரெலாம் திறக்காதீங்க குக்கரை. அவ்வளோதாங்க, ஏர் போயிடுச்சுங்க. திறந்துடலாம். இப்போது கொத்தமல்லி போடணும், வதக்கி வச்ச கத்திரிக்காயை போடணும், கொஞ்சம் மண்டை வெல்லம் போடணும். லேசாக கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா தேங்காய் அரைக்கும்போது கொஞ்சம் பால் எடுத்தேன்னு, இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் கொதிச்சதுன்னா கெட்ட கொழுப்பு. அதனால் இந்த திக்கு பாலை சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவு 2 சில்லு தான் டேஸ்ட்டு. இது வந்து லேசாக ஒரு கொதி வர விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, லேசாக கொதி வந்துடுச்சுங்க. ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. அருமையான பூண்டு குழம்பு ரெடிங்க. வெந்தயம் அரைச்சி போட்டுக்கிறதுனால கசக்கோன்ட்டு நினைக்காதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா நீங்களே இதே ஸ்டைல் ட்ரை பண்ணுவீங்க பாருங்கள். சுவையான கத்திரிக்காய் பூண்டு குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.